1000 பலியை கொடுப்பார் முருகன், 1000 சோதனையை கொடுப்பார், 1000 கஷ்டத்தை கொடுப்பார், திட்ட வைப்பார் அவரை. சொல்ல முடியாத வார்த்தைகளை வச்செல்லாம் நம்ம திட்டி இருப்போம், தகாத வார்த்தையெல்லாம் அவர்கிட்ட பேசியிருப்போம், கோவிலுக்கு போகாம இருந்திருப்போம், ஏன் சாமி படத்தை தூக்கி போட்டுருவோம், சிலையை அடிச்சு உடைச்சிடலாம், இப்படிலாம் தோணும். ஏன்னா முருகபக்தி என்பது பொதுவாகவே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பற்று, முருகனை நேசிக்கக்கூடியது, முருகனை காதலிக்கக்கூடியது அப்படின்றது அபரிவிதமானது. ஒரு தாய் தந்தையர் மீது, ஒரு கணவன் மனைவி மீது, ஒரு உடன் பிறந்தவர்கள் மீது எவ்வளவு பற்று இருக்குமோ அப்படித்தான் முருகனை கும்பிடுறவங்க முருகனை நேசிப்பார்கள். நீங்களும் அப்படித்தான் நேசிச்சிருக்கீங்க. ஆனாலும் அந்த முருகப்பெருமான் 1000 சோதனைகள் கொடுத்தாலும், எப்படி பெற்றவங்க நம்மளை திட்டினாலும் அடித்தாலும் அவங்களை நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அது செய்வாங்களே தவிர அவங்களை ஒருபோதும் நம்மளை கெட்ட வழியில் விட மாட்டாங்களோ அதே மாதிரி தான் முருகனும். ஸோ நீங்கள் நினைக்கிறது சில நேரம் அவர் நினைக்கிறார் தப்பு உங்களுக்கு, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்கள் கேட்கலாம் 1 கோடி வேணும்னு, வேணாண்டா 1 கோடி உனக்கு கொடுத்துட்டேன்னா நீ வைக்கிறதுக்கு இடல்ல, அதை வச்சு நீ கஷ்டப்படுவ, இழந்துட்டு மறுபடியும் நீ பைத்தியம் ஆயிடுவ, அதனால இப்போதைக்கு தேவையில்லை, ஒன்று நான் உன்னோட 1 கோடி வைக்கிறதுக்குரிய ஏரியாவை நான் பில்டப் பண்ணி உனக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் 1 கோடியை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்களை தீர்த்து அந்த சரௌண்டிங்ஸ், அந்த பேஸை ஸ்டடி பண்ணி நீங்கள் நினைக்கிறத சத்திய முருகப்பெருமான் கொடுப்பாருங்க. முருகனை மனதில் நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் ஆத்மார்த்தமாக சிந்தனை பண்ண தொடங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவும் பதிலும் முருகப்பெருமான் கொடுக்கும்.